Taste the Daily. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவும், வீட்டுமனை பெற்றவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும், மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் நடத்தவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக வந்த போதெல்லாம் தாங்கள் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சாடினர். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுமாதிரி மாற்றுத்திறனாளிகளை வாரந்தோறும் மதுரை மாவட்ட ஆட்சியர் குறைக்கான மனுக்களை நேரடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதேபோல் இன்று மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 3 உலக ஊனமுற்ற தினத்தை டிசம்பர் 3 கொண்டாடவில்லை, அரசு விழாவாக கொண்டாடவில்லை. இன்றும் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை அறிவிப்பு எங்களுக்கு வரவில்லை. அந்த அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று பல்வேறு மாவட்ட நிர்வாக கோரிக்கைக்காக நாங்கள் வருகிறோம். புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் சரணடைந்த இருவரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சன் பார்மா நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்த ராஜா மற்றும் விவேக் ஆகியோரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புது கோவிந்தாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அவதியடைந்து வருவதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற விடியாத அரசின் தேர்தல் வாக்குறுதி என்னானது என கேள்வி எழுப்பினர். ரொம்ப எங்களுக்கு வழி வாய்க்கல இல்லை, போகிறதுக்கு வர்றதுக்கு எங்கள் ஒயின் ஷாப்புக்கு இருக்கிறதுனால ரொம்ப தொல்லையாக இருக்குது. அவங்க ஒயின் ஷாப் எடுனா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 6 மாதமாக சுற்றின்னுக்கிறோம். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜோலார்பேட்டிலேருந்து எல்லார் இடத்துக்கும் நாங்கள் சுற்றின்னு தான் இருக்கிறோம் சார். எதுவுமே எங்களுக்கு வழியே இல்லை, தரமாட்டேன்றாங்க. வழியே இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு. பொட்டை பிள்ளைங்களெல்லாம் வச்சுன்னுக்குறோம். குச்சிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்கோ, அனாவசமாக வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கோ. இங்கே சுடுகாடு இருக்குது, அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி குச்சிப்பிட்டு அப்படியே போகிறானுங்க வரானுங்க. ஒரு 10 மணிக்குள்ளே தான் நாங்கள் எது பண்ணாலும் பண்ணணும், அதுக்கு மேல்பட்டு பண்ண முடியறதில்ல. ரொம்ப இறஞ்சல் கொடுக்குறாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்டேஷனில் வந்து 3 மாதம் கெடுவு கேட்டாங்க. 3 மாதம் கெடுவும் கொடுத்தோம். மறுபடியும் வந்து இப்போ நேற்றோட டேட் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணி கடையெல்லாம் எடுத்துனோம். தென்காசியில் அரசு வழக்கறிஞரை கொன்றவர் தற்கொலை செய்ததாக வெளியான தகவல் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துக்குமாரசாமி என்ற அரசு வழக்கறிஞர் கடந்த 3ஆம் தேதி பட்ட பகலில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிவசுப்பிரமணியன் என்பவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் கடந்த 4ஆம் தேதி நாமக்கல் அருகே ரயில் மோதி இறந்து விட்டதாகவும், இறந்தவர் சிவசுப்பிரமணியன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவரது உறவினர்கள் நாமக்கலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்ட சிவசுப்பிரமணியன் தென்காசியில் கொலை செய்து மறுநாளை நாமக்கலுக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார் என காவல்துறை கூறுவது மக்கள் மத்தியில் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடும் வெள்ள பாதிப்புக்கு பிறகு இயல்பு நிலைக்கு இலங்கை திரும்பியுள்ளது. டிட்வா புயலால் பெய்த மழையால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மாயமாகினர். வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் படகுகள் மூலமாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மழைநீர் படிப்படியாக வடிந்து வரும் நிலையில் இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. நிலமற்ற ஏழைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடியாத அரசுக்கு எதிராக திருவாரூர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரக்குடி மற்றும் குளிக்கரையைச் சார்ந்த பொதுமக்கள் பங்கேற்று நிலமற்ற ஏழைகளின் குடியிருப்புகளுக்கு உடனே பட்டா வழங்க வேண்டும், மாவட்டம் முழுவதும் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு நிலமற்ற ஆதி திராவிட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பல லட்சம் எங்கள் நிலம், பஞ்சமி நிலம் எங்க போச்சு? பல ஏக்கர் பஞ்சமி நிலம் எங்க நிலம் எங்க போச்சு? பிரித்து கோடு 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 பஞ்சமி நிலத்தை பிரித்து கோடு.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் ஃபைலிங் நடவடிக்கையில் மாற்றம் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் கட்டாயமாக்கப்பட்ட ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஃபைலிங் முறையில் குளறுபடிகள் உள்ளதாகவும் அதனை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கோரி பாபநாசம் நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஃபைலிங்கில் சில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஃபைலில் நாங்கள் மாற்றம் செய்யணும் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் ஏன்னா அவங்க ஃபைலிங் நான் ரத்து செய்ய சொல்லவே இல்லை. ஃபைலிங் மாற்றம் செய்ய சொல்கிறோம். ஏன்னா ஃபைலிங் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் உள்ளே கொடுக்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு சிரமம் இருக்குது. இதனால் வழக்காடிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது முக்கியமாக என்னன்னு கேட்டால் நாங்கள் பேப்பரை கோர்ட்டில் கொடுத்துட்றோம், நீங்கள் ஃபைலிங் பண்ணீங்க. நீங்கள் எங்களுடைய டிமாண்டே அதுதான். மதுரை அருகே மேலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தேங்கி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ள மருத்துவ மற்றும் பொது கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விடியாத அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை அருகே அரசு பணிக்கு தாமதமாக அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் விடிய அரசின் லட்சணத்தை தோலுரித்து காட்டியது. திருமலைக்குடியைச் சேர்ந்த பட்டியல் சமூக பெண் மணிமேகலா சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நேர்முக தேர்வுக்கான அழைப்பு அவருக்கு கடந்த 8ஆம் தேதி கிடைத்தது குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். துரித தபாலில் அனுப்ப வாய்ப்பிருந்தும் தங்களுக்கு வேண்டியவரை தேர்வு செய்வதற்காக விடியாத அரசு அதிகாரிகள் தாமதமாக சாதாரண தபாலில் அழைப்பை அனுப்பும் நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் சாடுகின்றனர். அருந்ததியர் இனம் பெண் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். நாங்கள் இப்போ கடந்த மாதம் இன்டர்வியூக்காக சிங்கம்னாரி ஊராட்சி ஒன்றியத்தில் இன்டர்வியூ ஓஏ போஸ்டிங்களுக்காக அறிவிச்சிருந்தாங்க. அதனால நான் விண்ணப்பித்துட்டு இருந்தேன். அதில் எங்களுக்கு அந்த தகுதிக்கு உரிய ஆவணங்கள் அனைத்தும் என்கிட்ட தகுதிக்கு உரிய இந்த பணிக்கு உரிய தகுதி உரிய ஆவணங்கள் சான்றிதழ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. அதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு. ஆனால் நான் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு கால்டர் வந்துச்சு. பார்த்தப்போ 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்தது 8ஆம் தேதி. ஈரோடு சரக இணை இயக்குனர் அலுவலகத்தில் தமிழக அரசின் விலையில்லா வேஷ்டி சேலை உற்பத்தியில் நிலுவையில் உள்ள கூலியை வழங்க வலியுறுத்தி விசைத்தறி சங்கத்தினர் மனு அளித்தனர். பொங்கல் பண்டிகையில் இலவச வேஷ்டி சேலை வழங்குவதற்காக கடந்த ஜூன் மாதம் துவங்கி உற்பத்தியில் ஈடுபட்ட 30% நெசவாளர்களுக்கு விடியாத ஸ்டாலின் அரசு தற்போது வரை கூலி வழங்காமல் உள்ளது. இதனால் நிலுவையில் உள்ள கூலியை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் கைத்தறித்துறை அதிகாரிகள் உடனே வழங்க வலியுறுத்தி விசைத்தறி சங்கத்தினர் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் மாசிலப்பாளையத்தில் குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூரிலிருந்து குளத்தூர் வரை சாலையை அகலப்படுத்தும் பணியின் போது மாசிலப்பாளையத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் குழாயை சீரமைக்காததால் அப்பகுதியில் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குடிநீர் குழாயை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மேட்டூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொடர் மழையால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஆமணக்கு பயிர் வேரோடு சாய்ந்துள்ளது. முள்ளங்குறிச்சி ஊராட்சி கோட்டைக்காட்டில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆமணக்கு பயிர்கள் தொடர் மழையால் வேரோடு சாய்ந்துள்ளது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தியதால் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக பல வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல அங்காடி கட்டிடம் அமைத்து தரும்படி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். விடியாத ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 40 ஆண்டு காலமாக இங்கே தான் எங்கள் வாழ்வாதாரம். இது விட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. காய்கடை அங்காடி மாரி தனியாக அவங்களுக்குன்னு காய்கடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் கேர்ள்ஸ் ஸ்கூல் எதிரில் காரு நிற்கிறதுக்கு அவங்க சங்கத்துக்கு தனியாக நிற்க வச்சுறாங்க. 40 ஆண்டு காலமாக நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ முறை கலெக்டர்கிட்ட நகராட்சி கமிஷனர்கிட்ட ஆர்டிஓ கிட்ட எல்லாம் மனு கொடுத்துறோம். நகராட்சி ஆலயம் இந்த கடையை அப்புறப்படுத்துங்க, காவல்துறை அப்புறப்படுத்துங்க. இதுமாரி இப்போ பண்ணுவோம். எங்களுக்கு மன உடைச்சலாக இருக்குது. எத்தனையோ முறை நாங்கள் மனு கொடுத்து இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கலை. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இடித்து கட்டுறாங்க.
கட்டுறதுனால இப்போ நாங்கள் வந்து அந்த மனு கொடுத்துறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெட்டும் வெள்ள நீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் கடந்த 20 நாட்களாக வெள்ள நீர் வடியாமல் தேங்கியுள்ளது. இதனால் விஷ உயிரினங்கள் வீட்டிற்குள் நுழைவதாகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மின் கம்பத்தாலும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விடியாத அரசு முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். பெஞ்சதுனால 20 நாளா அந்த ரோட்ல தண்ணி தேங்கி நிக்குது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க பள்ளிக்கூடம் அழைச்சிக்கிட்டு போறதே அவ்வளவு சிரமமா இருக்கு. தண்ணி வடியவும் மாட்டேங்குது. மின்கம்பம் வேற எப்போ உழுவுமுனே தெரியல, அந்த அளவுக்கு டேமேஜா இருக்கு. அதையும் சரி பண்ணி கொடுங்க. இது தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. நைட்டு பொழுதெல்லாம் பாம்பு பூச்சி என்னென்னமோ அவ்வளவு வருது, வச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சிரமமா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்த்தாரப்பட்டியில் தனியார் நிறுவன பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் அந்நிறுவன ஊழியர் முத்துசாமி உயிரிழந்தார். கர்த்தாரப்பட்டி சுங்கச்சாவடி அருகே தனியார் நிறுவன பேருந்து மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த முத்துசாமி என்பவர் உயிரிழந்த நிலையில் தனியார் நிறுவன பேருந்துகளை உறவினர்கள் சிறைப்பிடித்து உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கார் ஒர்க் ஷாப்பில் வெல்டிங் சிலிண்டர் வெடித்ததில் 3 பேர் காயமடைந்தனர். பனிக்கன்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் கார் ஒர்க் ஷாப் சென்டரில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் பாதுகாப்பு அம்சங்களை முறையாக ஆய்வு செய்திருந்தால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்ந்திருக்குமா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஆதனூர், தோப்புத்துறை, தாணிக்கோட்டகம், நாகக்குடையான், மருதூர் மற்றும் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே பரவலான மழை பெய்தது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு வடிகால்வாய்களை தூர்வாராததால் டிட்வா புயலின் போது விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து பயிர்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் மீண்டும் மழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் குறிச்சியில் கழிவுநீர் கால்வாய் பணிகளை மேற்கொண்டுள்ள நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சுந்தராபுரம், குறிச்சி பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் திருமறை நகர் பகுதியில் கழிவுநீர் வழிந்து ஓடுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தினர் தற்போது குறிச்சி வெங்கடாசலபதி நகர் வழியாக கழிவுநீர் செல்ல பணிகளை செய்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று திரண்ட அப்பகுதி மக்கள் திமுகவினர் இனிமேல் தங்கள் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வரக்கூடாதென தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த ஏரியாவில் திமுகவில் இருந்து யாராவது கொடி பிடிச்சிட்டு ஓட்டு கேட்க, இன்க்ளூடிங் யூ. ஐ வில் நாட் அலோ எனி டிஎம்கே பீப்புள் டு என்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக வண்டல் மண் எடுத்த 6 லாரிகள் சிக்கிய நிலையில் 5 ஓட்டுநர்கள் பிடிபட்டனர். கோவிந்தசரி குப்பம் பகுதியில் உள்ள ஏரியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிலர் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வண்டல் மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 6 லாரிகள் மற்றும் 5 ஓட்டுநர்களை மடக்கி பிடித்த பொதுமக்கள் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கட்டுக்கடங்காத வகையில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக வேதனை தெரிவித்தனர். கோவையில் நடுசாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகரில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழிகளை சரிவர மூடாததால் சாலைகளில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக் கொள்கின்றன. இந்நிலையில் மணியக்காரன்பாளையம் அருகே நடுசாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் லாரி ஒன்று அபாயகரமான நிலையில் சிக்கிக் கொண்டது. திறனற்ற திமுகவினர் பாதாள சாக்கடை பணி உள்ளிட்ட எந்த பணிகளையும் முறையாக செய்யாததால் விபத்துக்கள் ஏற்படுவதுடன் மக்களின் வரி பணமும் வீணாவதாக பலரும் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் அமைந்துள்ள இந்துஸ்தான் மற்றும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனங்களில் இருந்து எரிபொருள் எடுத்துச் செல்லும் சாலைகள் பழுதடைந்துள்ளதை கண்டித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இதனால் 6 மாவட்டங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசின் மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ என்ன இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பண்ணுறோம். இங்கே ஒரு 150 டேங்கர் லாரி ஓடுது. தென் மாவட்டம் இந்த நெல்லை, குமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி 6 மாவட்டத்துக்கு இங்கேருந்து சப்ளை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன காரணத்துக்காண்டி வேலைநிறுத்தம் பண்ணோம்னு சொன்னால், இங்கே நிறுவனத்தில் இருந்து
பூரணபுரம் ஸ்ரீபுரம் சாலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இது சம்பந்தமா கடந்த 6ஆம் மாசத்துல இருந்து நேற்று வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸும் எந்த அதிகாரியும் கொடுக்கல. மாவட்ட நிர்வாகமோ இல்ல மாநகராட்சி நிர்வாகமோ சம்பந்தப்பட்ட பாரத் ஹிந்துஸ்தான் நிர்வாகமோ எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காதனால அதை கண்டிச்சு இன்னைக்கு உடனடியாக சாலையை சீரமைக்க சொல்லி ஒரு நாள் அடையாளம் ஏற்ற பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விபத்தில் உயிரிழந்த நபருக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சரவம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வாசுதேவன் 15 வருடங்களுக்கு முன் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் 35 லட்சம் ரூபாயை இதுவரை அரசு வழங்கவில்லை. இந்நிலையில் மதுராந்தகம் சார்பு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் பேருந்தை ஜப்தி செய்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்கான வாக்குப்பதிவு திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மீது பரிசீலனை நடைபெற்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவில் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 8 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் அதிக ஆர்வத்துடன் வாக்களித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெருமாள் மலை பகுதியில் லேசான காற்று வீசி வந்த நிலையில் சாலையோரத்தில் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறை அதிகாரிகள் முறிந்து விழும் நிலையில் உள்ள மரங்களை அகற்ற தவறியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள பிரதான சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் பல்வேறு விபத்துக்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாதம்பட்டி முதல் மேலமேடு வரையிலும் செல்லும் சாலையானது கடந்த 4.5 ஆண்டுகளாக முறையான பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளதால் தினமும் இச்சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் நாகை மாவட்ட விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் டோக்கன் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அக்கரைப்பேட்டை முதல் கோடியக்கரை வரை உள்ள 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளதுடன் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆன்லைன் செயலியில் பணம் பெற்று நூதன முறையில் மோசடி செய்த இளைஞர் சிக்கினார். கபிஸ்தலம் பட்டவர்த்தி கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் முகமது ஃபைசல் என்பவரிடம் ஜிபே மூலம் 7300 ரூபாய் அனுப்பினால் தான் கையில் பணம் தந்துவிடுவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக வினோத்குமார் என்ற இளைஞர் பிடிபட்டார். விடியாத திமுக அரசு போதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த தவறியதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பகுதியில் மூடப்பட்ட FL2 தனியார் மதுபான பார் கடையை வடமாநில அடியாட்களுடன் உரிமையாளர் திறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் எதிர்ப்பால் வட்டாட்சியர் உத்தரவிட்டு கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதியன்று பூட்டப்பட்ட தனியார் மதுபான கடையை வடமாநில அடியாட்களுடன் உரிமையாளர் திறந்த தகவல் அறிந்து காரைக்குடி வட்டாட்சியர் சாவி தன்னிடம் இருக்கும்போது எப்படி உடைத்தீர்கள் என கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது வட்டாட்சியரை பார் உரிமையாளர் அடியாட்களுடன் மிரட்டியதும் தனியார் மதுபான கடை மீண்டும் பூட்டப்பட்டது ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கியது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மான் இறைச்சி சமைத்ததாக 2 பேர் பிடிக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் வீட்டில் அந்தோணி ஜெயராஜ் என்பவரிடம் இருந்து புள்ளிமான் இறைச்சி வாங்கி சமைக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து இருவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்த விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் வனத்துறையினர் அந்தோணி ஜெயராஜுக்கு மான் இறைச்சி கொடுத்த நபரை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது.